பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிகம் பிட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து கேரட் ஊறுகாய். வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாத்திரம் சூடாயிடுச்சு. நம்ம இப்போ கேரட் ஊறுகாய் செய்ய போகிறோம். இந்த கேரட் ஊறுகாய்க்கு கடுகு, வெந்தயம் இது ரெண்டும் நல்லா வெறும் சட்டியில் பொரிச்சு எடுக்கணும். இப்போ நம்ம கடுகு கொட்ட போகிறோம். அந்த கடுகு ஒட்டுறதுக்கு முன்னாடி இந்த கேரட் ஊறுகாய்க்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். கேரட் ஊறுகாய்க்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். அதாவது நல்லா 1/4 கிலோ அளவுக்கு கேரட் எடுத்து இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பிடி கேரட்டை நல்லா இடித்து வச்சுருக்கேன். அதேமாதிரி 10 பூண்டு பல் அதையும் நல்லா இடித்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய். ஊறுகாய்க்கு எப்போதுமே நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க. தேவையான அளவுக்கு உப்பு, கல் உப்பு இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. பொருளெல்லாம் மறுபடியும் பார்த்துலாம். கேரட்டு, எண்ணெய், தனி மிளகாய்த்தூள், வெந்தயம், கடுகு, இடித்த கேரட்டு, இடித்த பூண்டு, உப்பு. கடுகு நல்லா பொரிச்சு எடுக்கணும். கடுகு இந்த மாதிரி பொரியணும். இந்த மாதிரி பொரிஞ்சோடனே நம்ம எடுத்துடலாம். வெந்தயம் இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துடுங்க. இந்த வெந்தயமும் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் இதையும் இறக்கிடலாம். வெந்தயத்தையும் கடுகையும் நம்ம மிக்சியில் கொடுத்து நல்லா பொடியாக்கிக்கலாம். நம்ம சட்டி சூடாயிடுச்சு. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஊறுகாய்க்கு எப்போதுமே எண்ணெய், உப்பு கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நீண்ட நாள் ஊறுகாய் வந்து வீணாக போகாமல் வரும். ஊறுகாய் இன்னொன்று வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ரெண்டு பொருளை கலக்கலாம். அந்த 2 பொருள் என்னங்கிறது இடையில செஞ்சிட்டு இருக்கும்போது நான் சொல்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த நேரத்தில் இந்த கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை அதில் போட்டு அப்படியே பொரிச்சு எடுக்கலாம். நல்லா தண்ணிலாம் வடிகட்டிட்டு தான் நான் கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், தண்ணியே இருக்காது. நல்லா வேகட்டும் எண்ணெயிலேயே. அதாவது இந்த கடுகு வெந்தயம் சொன்னேன் இல்லைங்களா, இந்த கடுகு வெந்தயம் வந்து எப்போதுமே ஊறுகாய்க்கு கடுகு வந்து கூடுதலாக போடணும், வெந்தயம் கம்மியாக போடணும். அதாவது அளவு சொல்கிறேன். 1 கிலோ அளவுக்கு 2 ஸ்பூனு கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் எப்போதுமே கொஞ்சம் கசப்புத்தன்மை அதிகமாக உள்ளது. அதனால் வெந்தயத்தை கம்மி பண்ணிங்க. கடுகு கூடுதலாக போட்டுருங்க. கடுகில் காரத்தன்மை ஜாஸ்தியாக இருக்குது. இந்த கேரட்டில் ஏன் ஊறுகாய்னா, கேரட்டில் வந்து நிறையா சத்துக்கள் இருக்குது. அதாவது கேரட் வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது, ஃபைபர் உள்ளது, கேன்சருக்கு நல்லது, மலச்சிக்கலுக்கு நல்லது. இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா கேரட்டை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். வேணால் லிங்க் தரேன், அதில் போய் பாருங்கள். கேரட்டை இந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நம்ம அப்படியே எடுத்துடலாம். அதாவது எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. அதே எண்ணெயில் இந்த இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, பூண்டு, கேரட்டு, அதை கொட்டிக்கலாம். இது ஏன்னா நமக்கு வந்து இந்த சாந்து அதிகமாக இருக்கணும் இல்லைங்களா. அதாவது இந்த ஊறுகாயில் எப்போதுமே இந்த சாந்து அதிகமாக இருக்கும். சில பேர் அதை மட்டுமே சாப்பிடுவாங்க. இருக்கிற இந்த காய்கறியோ இல்லை மாங்காய், கேரட்டு, இந்த எலுமிச்சங்காய் அதை சாப்பிட மாட்டாங்க. அந்த சாந்து மாதிரி உள்ளதை மட்டும் கொஞ்சம் எடுத்துப்பாங்க. அந்த அதிகமாக வரணுங்கிறதுக்காக நம்ம இந்த கேரட்டை கொஞ்சம் இடித்து வச்சுருக்கோம். வாசனைக்காக தான் பூண்டு சேர்த்துருக்கோம். பூண்டு எவ்வளோ நல்லதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால் பூண்டை நான் கலந்துருக்கேன். இது நல்லா வேகட்டும். இந்த கேரட்டும் பூண்டும் நல்லா வந்துட்டு இந்த நேரத்தில் நமக்கு தேவையான அளவுக்கு காரம் கொட்டிக்கிறோம். காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொட்டிங்க. மிளகாத்தூளை கருக விட்டுறக்கூடாது.
நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த கேரட்டை மறுபடியும் இதில் கொட்டிடலாம். இப்போ நம்ம இந்த கடுகு வெந்தயம் போட்டு இடித்து வச்சுருக்கீங்க இல்லைங்களா, இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். ஏன்னா நான் வெந்தயம் கம்மியாக தான் போட்டிருக்கேன், அதனால் 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். பாக்கி எடுத்து வச்சுருக்கேன், அடுத்த தடவை ஊறுகாய் செய்யும் போது பயன்படுத்திக்கலாம். அடுத்தது உப்பு. இது மெயினான விஷயம், இதுதான் உப்பு. அது கொஞ்சம் தூக்கலையாக போட்டுங்க. அவ்வளோதான், அதுக்குள்ளேயே ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு ஊறுகாய்க்கு நான் சீக்கிரம் சொன்னேன் இல்லைங்களா, ஒன்று ஒரு எலுமிச்சம்பழம் இருந்தால் அதை கலந்துங்க. அப்படி இல்லையா வினிகர் இருந்தால் ஒரு 2 ஸ்பூனு, அவ்வளோதாங்க. வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஊறுகாய் வீணாக போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்படி இருக்கு பாருங்க, இவ்வளோ நேரம் எப்படி இருக்குது. இப்போ அப்படியே குழன்னு அந்த குழவழப்பு தன்மை வந்து பாருங்க. பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். தரமான இந்த கேரட் ஊறுகாய் ரெடி ஆகிட்டு இருக்கு. பெருங்காயத்தூள் அது நான் சொல்ல மறந்துட்டேன், நான் காட்டவும் மறந்துட்டேன். பெருங்காயத்தூள் அதையும் நான் போட்டுட்டேன். பெருங்காயத்தூள் சேர்த்துங்க. பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை இறக்கி டேஸ்ட் பார்க்க போகிறோம். இதை வந்து ஒரு 2 நாளைக்கு நீங்கள் மூடியே வச்சு அதுக்கு பிறகு பயன்படுத்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. செம்ம வாசனையாக இருக்குங்க. நம்ம அந்த ஊறுகாய் டேஸ்ட் பார்க்கலாம். 2 நாள் கழித்து சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். சும்மா நம்ம இன்றைக்கி சாப்பிட்டு காட்டணுங்கிறதுக்காக நம்ம அதை செய்கிறோம். அதனால் பாருங்க செம்ம வாசனைங்க. உண்மையாக அந்த கடுகோட வாசனை தாங்க அல்டிமேட்டாக இருக்குது. கடுகு அந்த வெந்தயம் நடுவில் அந்த பூண்டோட வாசனை பயங்கரமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த கேரட் வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதாவது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரலையுமே. என்ன காரணம்னா அதில் ஒரு இனிப்பு தன்மை இருக்குன்னு சொல்லிட்டு பச்சை தண்டு போயிடுவாங்க, சமைச்சு சாப்பிட மாட்டாங்க, கூட்டு பொரியலில் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. நம்ம அதை சாப்பிட்டு பார்க்கலாம். இல்லை காரமாக அருமையாக இருக்குங்க. ஆனால் இது 2 நாள் ஊர்னு வச்சுங்க செம்மையாக இருக்கும். அது இந்த இனிப்புத்தன்மையே இல்லாமல் செம்ம சூப்பராக இருக்குது. நல்ல காரமாக பூண்டோட ஃப்ளேவர் பயங்கரமாக அல்டிமேட்டாக இருக்குது. நாம தான் பாராட்டிக்கணும். இந்த மாதிரி ஒரு சுவையான தரமான ஊறுகாயை நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிகம் ஃபுட் சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நிறைய பேர் பார்க்குறதே இல்லை. தயவு செய்தும் பாருங்கள். நான் தொடர்ந்து சரியாக சமையல் கொடுக்க முடியாத காரணத்தால் பெரிய கேப்பு எனக்கு விழுந்துட்டு இப்போ நான் தொடர்ந்து போட்டுட்ருக்கேன். தயவு செஞ்சு எனக்கு தொடர்ந்து என்னோடய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்மளோட சேனல் இல்லவே இல்லை. எனக்கு என்னன்னைக்கும் நம்மளுடைய ஆதரவு வேணும். நன்றி உறவுகளே.